மேடம் மேடம் நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது கொடுத்து ஒரு பத்து மேடம் நிறைய ட்வீட்டுகள் விஜய் நாயக் கொஞ்சிறது, அங்கே நிற்கிறது, இங்கே நிற்கிறது, லிப்டிக்கு நிற்கிறது, எத்தனையோ ட்வீட்டுகள், எத்தனையோ இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் போட்ட தைரியமாக போட்ட திருசாக்கு அதே அந்த நிகழ்ச்சிக்கு நான் என்னுடைய நண்பரோடு சேர்ந்து போனேன். அதையும் சொல்ல முடியல. ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கையாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரையில் பிரதமர் வாய் திறந்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கவில்லை. பிரதமர் வாய் திறக்க வேண்டும். இவ்வளவு ஈரான் பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிற ஒருத்தருக்கு 6 சீட்டோ 8 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கூட சேர்த்து வாங்குறதுக்கு வாக்கு இல்லை. பெண்ணிய புரட்சியவாளர் முத்துவேல் கருணாநிதி பெற்றெடுத்த கனிமொழி அவர்களை சொந்த தொகுதியிலே மக்கள் அடித்து துரத்தி விட்டிருக்கிறார். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அங்கங்கே நிறைய விடயங்கள் நடந்திருக்குது. அதை எல்லாத்தையும் ஒரு தலைப்பு செய்தி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருவோம். முதலாவது இன்றைய காலையிலேயே பார்த்துருப்பீங்க, முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் காளியம்மா அவர்கள் தன்னுடைய தாய்க்கழகத்துக்கு மீண்டும் திரும்பியிருக்கிறார். அது என்ன தாய்க்கழகத்துக்கே மீண்டும் திரும்பியிருக்காருன்னு சொன்னால், அவர் இன்றைக்கே கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தான் 2010 காலத்திலேயே மாவட்ட பொறுப்பிலான ஒரு பொறுப்பை அதிமுகவில் வாய்ச்சினான். புதிய தகவல் தான் என்றாலும் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய தாய்க்கழகத்தை திரும்பிக்கார். ஓகே, அதை விடுவோம். அது அடுத்ததாக இன்னும் ஒரு பெண் விஷயந்தான். ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துக்கு திருசா அவர்கள் சென்று கொண்டிருக்கார். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், பத்திரிகையாளர்கள் மைக்க போட்டு இப்படி நீங்கள் போனீங்களே விஜயோட அந்த கல்யாணத்துக்கு கேட்கணும். அப்போ இவ முறைச்சி கொண்டு பதில் சொல்லாமல் கடந்து செல்கிறார். ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், நிறைய ட்வீட்டுகள் விஜய் நாயக் கொஞ்சிறது, அங்கே நிற்கிறது, இங்கே நிற்கிறது, லிப்டிக்கு நிற்கிறது, ரோட்டில் நிற்கிறது, மொட்டை மாடில் நிற்கிறது என்று சொல்லி எத்தனையோ ட்வீட்டுகள், எத்தனையோ இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் போட்ட தைரியமாக போட்ட திருசாக்கு அதே அந்த நிகழ்ச்சிக்கு நான் என்னுடைய நண்பரோடு சேர்ந்து போனான். இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமே, அதையும் சொல்ல முடியல. இப்போ குற்றமுள்ள நெஞ்சு கொஞ்சம் குறுக்க துவங்கிருக்கு போல இருக்குது. அது கிட்டத்தட்ட விஜயனுடைய பாணியம் அப்படித்தான். சரி, அதையும் கடந்து செல்வோம். அடுத்ததாக விஜயனுடைய தாவக கட்சிக்கு வரும். முன்னாடின்னு சொன்னால் அந்த கட்சி சொல்லிச்சது ஆட்சியில் பங்குதாரம், அதிகாரத்தில் பங்குதாரம், நீங்கள் எல்லாரும் என்னோட சேருங்கன்னு சொல்லி. எப்படின்னு சொன்னால், புலி வருது எல்லாரும் எனக்கு மேலே ஏற்பாடுங்கன்னு சொன்ன மாதிரி சொல்லி பார்த்தினோம். யாரும் வரவே இல்லை. சரி, ஓகே. இப்போ என்னடா நாங்கள் வாரோம்னு சொல்லி அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே போவோம்னு சொன்னால், இபிஎஸ் என்னன்னு சொன்னால், தம்பி ரொம்ப லேட்டு, நீ வரக்கூடாது. முந்தி என்னடான்டா நாங்கள் எல்லோரும் வாங்கண்டாங்க, ஒருத்தரும் போயில. இப்போ நாங்கள் வாரோம்னு சொன்னால் எவனுமே சேர்த்துக்கொள்ள தயாரில்லை. ஆகவே வேறு வழி இல்லை. தனித்து விடப்பட்ட அனாதையாக தாவேக்கா அநேகமாக தனித்துத்தான் நிற்க வேண்டியிருக்கும். சரி, அதை ஒதுக்கி விடுவோம். அப்படியே போகிற போக்கில் அண்ணன் திருமாவளர்களுக்கு பொழுது போகலை. இப்போ ஈரான் பிரச்சனையை தீர்த்து வைப்போம்னு சொல்லி போட்டு ப்ரெஸ் மீட்டு வாரார். வந்தால் கேள்விகள் கேட்கப்படுது. பிரதமருக்கு கோரிக்கைகள் அமைக்கிறான்னு சொன்னால், உங்களுடைய வெளிவார கொள்கைகளையும் இந்த இதுகளையும் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும், இல்லைன்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஆபத்து, ஆச்சான்னு எல்லாம் கேட்குறார். ஆனால் இவ்வளவு ஈரான் பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிற ஒருத்தருக்கு 6 சீட்டோ 8 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கூட சேர்த்து வாங்கிறதுக்கு வாக்கு இல்லை. ஆனால் இவர் உலக பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இவர் உலகத்தலைவராக மாறி ஒரு புது வேஷத்தை போட்டு அந்த அப்பாவி தொண்டர்களை ஏமாற்றி தன்னையும் தன்னோட நிற்கிறவர்களையும் வயிறு பசிக்காமல் பார்த்துக்கொள்கிறார். சரி,
அப்படியே ஒதுக்கி விட்டுருவோம். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு சீர்கேடு சந்திச்சிருக்குது. இன்றைக்கி சொந்த தொகுதியிலே நம்மளுடைய பெண்ணிய புரட்சியாளர் முத்துவேல் கருணாநிதி பெற்றெடுத்த கனிமொழி அவர்களை சொந்த தொகுதியிலே மக்கள் அடித்து துரத்தி விட்டிருக்கணும். அது துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயந்தான். அடுத்த பக்கத்தில் சின்னம்மா என்னம்மா பண்ணுறீங்கன்னு பார்த்தா, சின்னம்மா திடீர்னாப்புல ஒரு தென்னந்தோப்பை படத்தை போட்டு ஏதோ ஒரு சின்னத்தை போட்டு, அந்த கட்சியின் பேர் எனக்கு இன்னும் சரியாக வேற இல்லை, ஏதோ அனைத்திந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகமோ ஏதோன்னு சொல்லி ஒரு சொல்லா போட்டிருந்தாங்க. அதை பார்த்தால் அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி வருது, புரட்சிக்கலாயிடும், ஏதோ நாங்கள் பம்புக்காக இருக்கிற மாதிரி. சரி, அவரும் இந்த கெட்டு போகிறதுக்கு கிளவியாகும் வரைக்கும் இதுக்கு காத்திருக்கணும்ன்ற மாதிரி கடைசி டைம் வரைக்கும் இப்போ இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்க போகிறாங்க. அவள் திமுக ஒழிக்க போகிறான் என்று சொல்லி அவன் ஒரு கட்சி துவங்கியிருக்கா. அந்த கட்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் எல்லா இடத்துலையுமே பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்குது. அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எல்லா இடத்துலையுமே அவளுடைய போராட்டங்கள் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள். மக்களை சிந்தித்து உங்களுடைய வாக்கை அளிக்கவும். விவசாய சின்னத்துக்கு நன்றி, வணக்கம்.